வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இதுவும் ஒரு ஹெரிட்டேஜ். நம்ம நிற்கிற இடத்த பார்த்துட்டு இது வந்து வேறு எங்கேயோ இருக்கிற வெளிமாநிலத்தில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்னு நினச்சிக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லத்தில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வல்லத்தில் உங்களுக்கு வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குளம் இருக்குது. நான் அதோடைய விஷுவல் வந்து உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி குளத்தோடைய ஆழத்தை நம்ம உள்ளே போயிட்டு இறங்கி பார்த்துட்டே வந்துடுவோம். இப்போ வந்து குளத்தோடைய முதல் படிக்கட்டுக்கு வந்து வந்திருக்கோம். பாட்டில் வச்சுருவோம், அப்படியே வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த பணிகள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி இது தூர்வாடுற பணிகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க தமிழர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இதை வந்து இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது. நண்பர் அப்படியே வாங்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, ஹெரிட்டேஜுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து நம்மள மாதிரியே வந்து பயணம் பண்ணி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொருளாதாரம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இவங்க வந்து இந்த பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து நிறைய பேருடைய உழைப்பில் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. இது மாறினதுக்கு அப்புறம் வந்து மொத்த தஞ்சாவூர் சுற்றி இருக்க எல்லா மாவட்டங்களும் இதை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து இது குளம் வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆழமான பிரம்மாண்டமான குளம். நம்ம உள்ளே போகும்போது தெரியும். ஃபைனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே பணிகள் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்டே நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்போம். நாங்கள் அப்படியே தீர்த்த குளத்துக்குள்ளே போயிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்துட்டு வரோம். எல்லாரையும் வந்து கேதர் பண்ணி வைங்க, நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரோ வந்து உங்களுக்கு தெரியும் தமிழர் குளம் பிரபு, தமிழர் குளம் யூடியூப் சேனல். இவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெரிட்டேஜ் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு உங்களுக்காக வருது. ஓகேவா? நாங்கள் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே. இப்போ இறங்கி நம்ம போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பயணமாக இருக்கும். ஏன்னா இங்கே இறங்கணும், அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் தான் படிக்கட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப காடு மாதிரி ஃபுல்லாக வந்து அடைஞ்சு இருந்த ஒரு இடம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டமாக வெளியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியான விஷயம் தான் உள்ள இறங்கி போகிறது. ஆனால் பார்த்து வாங்க, இந்த இடம் பார்த்து வாங்கண்ணே, பார்த்து வாங்க, பார்த்து இது வந்து அடுத்த கட்டம். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக தெரியும், செம்புரான் கல்லாலாம் இருக்கும், மேலே வந்து கட்டியிருப்பாங்க. அதேமாரி இந்தந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து எங்கெங்கேருந்து யாரெல்லாம் வந்து தண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய படித்துறைகளில் உள்ள ஒரு குளம். கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே ஆழமுள்ள ஒரு தீர்த்த குளம் அப்படின்னா இந்த குளம் தான். பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. காலை வந்து பார்த்து வைக்கணும். நான் ஏற்கனவே உள்ள இறங்கி போயிட்டு 3வது வாட்டி இப்போ இறங்குறேன். இப்போ கொஞ்ச நாள் ஒரு குளம் வந்து பராமரிப்பு இல்லை அப்படின்னாலே அதில் வந்து தண்ணி இருக்காது. ஆனால் இந்த மிஷனுடைய சக்ஸஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறத இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அந்த தீர்த்த குளத்தில் தீர்த்தம் வந்து வெளில வந்துருச்சு, அதை வந்து எடுத்துட்டாங்க. நல்லா வந்து நோண்டிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஊற்று வந்து மேலே வந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நியூஸில் பார்த்தோம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டங்களை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் நிலத்தடி நீர் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100 அடியில் தண்ணி இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லத்தில். அப்போ வந்து பாருங்கள், ஆக்சுவலாக இந்த குளத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் அவங்களே வந்து சொல்கிறேன். பார்த்து வாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. இது வந்து இந்திரனால் உருவாக்கப்பட்ட குளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதேமாரி வஜ்ர குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடி விழுந்து அதுலேருந்து வந்த குளம் அப்படின்னு, இடி விழுந்து அதுலேருந்து உருவான குளம் அப்படின்னு இதில் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் பாருங்களேன், மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு கடப்பாரை வச்சு செதுக்கின மாதிரியோ எதுவுமே வந்து இருக்காது. டோட்டலாக அப்படியே வந்து குளம் அமைப்பில் தான் வந்துருக்கும். ஃபுல்லாக வந்து நார்மலாக குளம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து நேச்சுரலாக உருவான ஒரு இது மாதிரி. ஸோ இது வந்து இடி விழுந்து அதுலேருந்து உருவானது அப்படிங்கிறது. நம்ம உள்ளேருந்து இறங்கி வந்துட்டோம். நம்ம எங்கேருந்து இறங்கி வந்தோன்னு அப்படியே ஜஸ்ட் கேமராவை திருப்பி காட்டுங்களேன். அங்கே பாருங்கள், நம்ம அங்கேருந்து வந்து இறங்கி வந்தோம். நம்ம மேலேருந்து பார்த்த அந்த செடி வந்து இதுதான். மேலேருந்து நம்ம பார்த்த இந்த செடி வந்து இதுதான் அந்த மரம். இங்கேருந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஹைட்டுக்குள்ளார தான் நம்ம இப்போ வந்து குளத்துக்குள்ளார நிற்கிறோம். இதையும் தாண்டி அங்கே வந்து ஒரு பள்ளம் வந்து இருக்குது. இதுக்குள்ளார வந்து நோண்டி அந்த ஊற்று வந்து எடுத்திருக்காங்க. பாருங்க, தீர்த்தம் எடுத்த காட்சிகள்லாம் நான் வந்து போடுறேன், அதை வந்து பாருங்கள். உள்ளேருந்து நமக்கு போட்டு எடுத்து தலையில் தெளிக்கிறதுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவில் தண்ணி ஊறுது உள்ளார. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அங்கே வந்து போகிறோம். அங்கேருந்து போய் இதுக்குள்ளார எப்படி ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? நம்ம மேலே ஏறி வந்து போகலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். மேலே போகும்போது நாங்கள் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஏன்னா அண்ணன் வந்து பிடிச்சி மேலே ஏறணும். அதனால் கேமராவோட போனால் சரியாக இருக்காது. ஆஃப் பண்ணிங்கண்ணே. ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து படித்துறை. அப்படியே கேமரா கொடுங்கண்ணே, பார்த்து வாங்க. கொஞ்சம் அட்வென்ச்சரஸான பயணங்கள் தான். அதோட உள்ளர வந்து நிறைய பாட்டில் துண்டுகள் வந்து உடஞ்சி நிரம்பி கிடந்திருக்கு. எல்லாமே இவங்க வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மண்ணை நோண்டி போட்டதுலேயே எவ்வளோ கிளாஸுன்னு. ஏப்பா. ஓகேவா? நம்ம வந்து மேலே போய் குளத்தை விட்டு வெளில போய் நான் காட்டின பிளேஸுக்கு வந்து போவாங்க. நம்ம வந்து இப்போ குளத்தோடைய
அக்கறையில் மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து குளத்துக்கு மேலே. இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போனோம் அப்படின்னா அது வந்து நந்தவனம்னு சொல்லுவாங்க. அது வந்து வஜ்ரேஸ்வரர் கோயில். அந்த கோவிலுக்கான குளம் தான் இது, வஜ்ர தீர்த்தம். ஸோ அதுதான் வந்து இந்த பெயர் காரணம், வஜ்ர தீர்த்தம் அப்படிங்கிறது. நான் வந்து இங்கே வரேன்னு சொன்னேன்ல, இந்த இடம் தான் அது. இங்கே பாருங்க, இங்கேருந்து இந்த குளத்தோடைய பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். ஏ அப்பா, உள்ள மேலே கீழே நடந்து காலெலாம் சோர்ந்து போச்சு. இதுலேருந்து பாருங்களேன், ஏ அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடம் அப்படின்னு. சைட்லலாம் பாருங்கள், இந்த இடம் அந்த கோவிலுக்குள்ளேருந்தே ஒரு படிக்கட்டு வழியாக இறங்கி அங்கே வந்து வர முடியும். அந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க குட்டியாக. கீழே கட்டுமானங்கள் எல்லாமே வந்து செம்புரான் கல், ஃபுல்லாக எல்லாமே வந்து செம்புரான் கல். அப்படியே உள்ள போகிறதுக்கெல்லாம் படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பெரிய குளம் உள்ளதுலேயே, தஞ்சாவூர்லன்னு இல்லை, இந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள் சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா ஏரியாவில் எல்லாத்துலேயுமே இந்த குளம் தான் வந்து மிக ஆழமாக குளமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ இதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் கீழே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம கமெண்ட் கீழே சொல்லுங்கள். இங்கே பணிகளில் இருக்கவங்கலாம் வந்து வந்துட்டாங்க. நம்ம அவங்கள்ட்டையும் போய் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்போம். யார் யார் இந்த பணிகளில் இருக்காங்க, எப்படி இதை வந்து ஆரம்பித்தாங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமாக நம்ம வந்து இந்த யூடியூபர் அவரை வந்து சொல்லியே ஆகணும், தமிழர் குளம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் இது வந்து ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. இது வந்து இந்த இடத்துல தண்ணி நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளோ இடங்களுக்கும் நிலத்தடி நீர் வந்து அருமையாக வந்து மாறிடும். ஜஸ்ட் நம்ம வந்து போகலாம், போயிட்டு அவங்கள்ட்ட என்ன விஷயங்கள் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பணிகள் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய பேரோட உழைப்பு வந்து காரணம். ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து இங்கே இருக்கவங்கள்ட்ட, இந்த பணிகளில் இருக்கவங்கள்ட்டே நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணே வணக்கம். வணக்கம். சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த பணிகள் வந்து ஆரம்பிச்சது எல்லாமே வந்து சொல்லுங்கள். இந்த கோவிலோட வரலாறு இங்கே சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து பழமையானது, எந்த அளவுக்கு இது வந்து வரலாற்று ராமாயண காவியத்தோட தொடர்புடையது அப்படின்னு. இந்த கோவில் வந்து ராஜராஜ சோழர் காலத்து திரும்பும் திசையெல்லாம் வெற்றியை மட்டுமே நிலைநாட்டி புலிக்கொடியை புவனமெங்கும் ஊன்றி தமிழரின் பெருமையையும் அவனுடைய வீரத்தையும் பறைசாற்றிய இந்த சோழா எம்பையர்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு வீரம் நிறைந்த, மருத்துவத்திலும் சரி, கல்வியிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, அறிவியலும் சரி, தமிழனுக்கு நிகர் தமிழன் என்று கொடிகட்டி பறந்த ராஜராஜ சோழனுடைய மூதாதையர் விஜயாலய சோழனோட நகரம் இது. இது ஒரு பழமொழி இருக்குது, வல்லம் கோட்டையை பிடித்து விட்டால் பிறகு தஞ்சை தானே அப்படின்னு. ஆதி காலத்தில் சோழர்களோட தலைநகரமாகவும் கருவூலமாகவும் இந்த வல்லம் இருந்திருக்கு. வல்லத்துக்கு பேரே வல்லமான் கோட்டை, அதான் இதோட பேர். வல்லமான் ரிஷின்னு இங்கே ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் வல்லம்மாள்னு காலப்போக்கில் தற்காலத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வல்லம்மான்னு ஒரு அம்மா வாழ்ந்திருக்காங்க. அது உங்கள் பேராக வந்து இது வந்து வல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வல்லம் வந்து பல பேரரசர்களும் பல குறுநில மன்னர்களும் பல படையெடுப்புக்கு வந்து வெற்றி பெற்று அவங்க கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் குடவாயில் பாலசுப்ரமணியத்திலிருந்து மரியாதைக்குரிய மகாதேவன் ஐயா வரலையும் நிறைய பேர் இந்த வல்லத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த வல்லம் ஆராய்ச்சிக்கெல்லாம் கருவூலமாக இருக்கக்கூடியது இந்த பகுதி. குறிப்பாக இந்த குளம் பகவான் இந்திரனோட வஜ்ராயுதத்தால் உருவானதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வஜ்ராயுதத்தால் உருவானது அப்படின்னா, ராமாயண காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடியே வந்து கௌதம மகரிஷின்னு ஒரு பெரிய ரிஷி வாழ்ந்ததாகவும், அவங்களோட தர்மபத்தினி தாய் அகல்யை வாழ்ந்ததாகவும், அந்த அகல்யோட அழகில் மயங்கி வான்மார்க்கமாக சென்ற இந்திரன் வந்து அவங்கள அடையணும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் அந்த இந்திரன் மாதிரியே வேடம் பூண்டு அதிகாலையில் வந்து அந்த கௌதம மகரிஷியை எழுப்பி அவர் விடியகாலம் போய் வந்து நீராடுறது வழக்கம். பக்கத்தில் உள்ள வெண்தாமரை குளம்னு இருக்குது. எய்த்தாப்பில் தான் மாதவ யோக நரசிம்ம பெருமாள் ஆலயம்னு இருக்குது. பெருமாள் வந்து யோகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது சில இடத்துல தான் இருக்கும், அது இங்கே வெள்ளத்தில் இருக்குது, ரொம்ப பிரதிஷ்டை பெற்றது அது. அதுக்கு அருகாமையில் வந்து வெண்தாமரை குளம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் போய் நீராடுறதுக்காக அவர் பார்க்குறப்ப கங்கை முழிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அதுக்கு கங்கைக்கு ஆன்மா இருக்குது, நீருக்கு ஆன்மா இருக்குது, அது முழிக்கலை. அப்போ வந்து தன்னோட ஞான திருஷ்டியால் கண்ணை மூடி நடந்து என்னென்னு உணர்றாரு கௌதம மகரிஷி. அப்படி பார்த்தா இந்திரனோட சூழ்ச்சி நயவஞ்சகமாக அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே தன்னோட சக்தியை பயன்படுத்தி, அந்த மறையும் சக்தியை பயன்படுத்தி உடனே அங்கே மறைஞ்சு இங்கே தோன்றியறாரு. தோன்றவுடனே அகலியை வந்து 2 கௌதம மகரிஷியை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டுருது. உடனே இந்திரன் மறைஞ்சு தேவலோகத்துக்கு போயிட்டார். திரும்ப தன்னோட மந்திர சக்தியால் கட்டி இந்திரனை இழுத்துட்டு வந்து, நீ எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டியோ உடம்பு ஃபுல்லாக உனக்கு அந்த இச்சைகளாகவே தோன்றட்டும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அகலியைக்கு வந்து சாபம் விடுறாரு, நீ கல்லாக போக கடவாயின்னு. அகலியை வந்து அவங்களோட பக்கம் உள்ள நாயத்தை முறையிடுறாங்க. ஒரு ரிஷி வந்து ஒரு பதி பத்தினி அப்படின்னா பதி பக்கத்தில் வந்தால் தான் அந்த பதியோட பரிசம் என்ன, அதை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வேர்வை துளியிலேருந்து ஒரு மனம் வரும்.
அது வந்து இன்னொரு பக்கத்துலேயே ஏன்னா ரிஷி பத்தினின்னா பேருக்கு தான் ரிஷி பத்தினி இருப்பாங்களே தவிர பட் அவங்களுக்குள்ள உலக வாழ்க்கைக்கு இல்லைனா இயல்பான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பட் அது இல்லாதனால நீங்கள் அருகாமையில் வர்றப்ப வந்து நீங்கள் உங்கள் மேலே உங்கள் உடல் மேலே பட்டு என் மேலே படுற காற்று உங்கள் உடல்லேருந்து என் பக்கம் வர காற்றெல்லாம் உங்களை உணர முடியலை, யாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் உள்ள விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து இல்லை விட்ட அம்பிலேருந்து புறப்பட்ட வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி தான் சாபம் விட்டது திரும்பாது, நீ கல்லாக போக கடவாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்போ எனக்கு விமோச்சனம்னு கேட்குறப்ப பிற்காலத்தில் ஜெகம்புகழும் வீரன் ஒரு உத்தமன் வருவார், அவரோட பாதம் பட்டு தான் உனக்கு சாப விமோச்சனம்னு சொல்கிறாங்க. அந்த உத்தமன் தான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. மாதா சீதாவும் ஹனுமரும் லட்சுமணரும் அந்த பக்கம் வர்றப்ப அவங்களோட பாதம் பட்டு அகலியைக்கு சாப விமோச்சனம் அடைந்த இடம் இந்த தலம். அது மட்டும் இல்லாது இந்திரன் வந்து நான் அவரோட சாபம் விமோச்சனம் அடைகிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு. நீ தொடர்ந்து வந்து இங்கே ஒரு பகவானை நீ வந்து பிரதிஷ்டை பண்ணி அதை நீங்கள் வழிபடணும்னு சொல்கிறாரு. இந்திரனால் உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் உள்ளே இருக்குது. அது இப்போதைக்கு மறைஞ்சிட்டதாகவும் இந்திரன் வழிபடுறது மட்டும் மேலே வர்றதாகவும் அப்புறம் இப்போதைக்கு வச்சுருக்க லிங்கம் வந்து விஜயாலய சோழன் காலத்தில் விக்ரம சோழன் காலத்தில் குறிப்பாக இருக்கிறதா சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த பேட்டியை பார்த்துட்டு உருட்டுன்னு சொல்லக்கூடாது. காலப்போக்கில் அறிவியல் ரீதியாகவும் கீழே ஏன்னா கமாண்டில் இந்த மாதிரி வரலாற்று செய்தி சொல்கிறப்ப நீங்கள் வந்து அறிவியல் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அதான அறிவு இல்லாதவங்க கீழே எந்த மாதிரி கமாண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து அறிவியல் ரீதியாக இந்த இடம் வந்து இந்த இடியால் உருவானதாக சொல்கிறாங்க. அதே நீங்கள் ஆன்மீக ரீதியாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இடிக்கான கடவுள்கள் வர்ண பகவான் யாரு கீழே கட்டுப்பட்டவர்னா இந்திரனுக்கு கீழே கட்டுப்பட்டவர். அப்போ இந்திரனுக்கே சாபம் ஏற்படுறப்ப வர்ண பகவான் வந்து அவர் கீழே கட்டுப்பட்டதுனால அந்த இந்திரன் வஜ்ராயத்தால் உருவானதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடி வந்து அந்த இடியால் உருவாக்கப்பட்டது. அறிவியல் ரீதியான காரணம் இது. ஆன்மீக ரீதியான காரணம் இந்திரனோட வஜ்ராயத்தில் உருவானதாக இருக்கும். நீங்கள் இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கடப்பாறை வச்சு நோண்டினதுக்கான அடையாளம் கூட இருக்காது. மேலே உள்ள படிக்கட்டுக்கெல்லாம் வந்து தற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதாக இருக்கலாம். ஆனால் கீழே உள்ள எந்த கட்டமைப்புமே நம்ம உள்ளே போகிறப்ப அதை நம்ம காட்டுறோம். எந்த கட்டமைப்புமே ஒரு சின்ன கடப்பாறையால் குத்தி உருவாக்குன மாதிரி கூட இருக்காது. இயற்கையாக உருவான மாதிரி தான் இருக்கும். அன்பு தம்பி தமிழர் குலம் பிரபு சொன்ன மாதிரி இது மேலேருந்து பார்க்குறப்ப எண்கோண வடிவத்தில் இருக்கும். ஆனால் இங்கே சிவ வழிபாடு பண்ணுறவங்கள்ட்ட கேட்டோம்னா இது வந்து இடுப்பு வடிவில் இருக்கும். வஜ்ராயுதத்தால் உருவானதில் இடுப்பு வடிவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பல்வேறு விஷயங்களும் பல்வேறு வந்து அதிசயமான ஆச்சரியமான செய்திகளும் இந்த குளத்தில் நிறைஞ்சிருக்கு. இந்த குளம் வந்து காசிக்கு நிகரான வீசமுள்ள தீர்த்தமுள்ள இடம் இந்த வஜ்ர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்குக்கு புதுமண தம்பதிகள் இங்கே தான் நீராடுவாங்க. இந்த நீர் வந்து ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வந்து சமுதாயத்திற்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான நீர் தடாகமாக இருந்திருக்கு. குறிப்பாக இந்த வல்லம் பகுதியில் உள்ள எல்லா கிராமத்தில் இருந்தும் வந்து இங்கே வந்து நீர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் வந்து அந்த இடத்துல நீர் ஏற்றம் அந்த கல்லை பார்த்திங்கன்னா தெரியும். ஆதி காலத்தில் நம்ம கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த இது ஏத்தம் இறைக்கிறது வச்சுருப்பாங்க. அது இங்கே இருக்குது. அது இல்லாமல் தஞ்சாவூர்லேருந்து சௌராஷ்டிரா மக்கள் கூட இங்கேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போதைக்கு வந்து போர் வசதி இல்லாத காலகட்டத்தில் இங்கே தான் வந்து எல்லாருக்கும் தேவையான நீர் தேவையை இந்த குளம் தான் பூர்த்தி பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெரிய நீர் தடாகம். இதோட ஆழமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷார் காலத்தில் கலெக்டரோட பங்களா வந்து தஞ்சாவூரில் இருக்கும். ஆனால் பிரிட்டிஷ் காலத்தோட கவர்னர் பங்களா இங்கே இருக்கும், வள்ளத்தில் இருக்கும். அதுக்கான புகைப்படம் வல்லம் பேரூராட்சியில் இருக்குது. அந்தளவுக்கு இந்த பகுதி ரொம்ப ரொம்ப புனிதமான பகுதி. இது வந்து கோட்டை மேடுன்னு சொல்லுவாங்க. வட்டார வழக்கில் கோட்டை மேடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் கோட்டை முனியாண்டவர்னு ஒரு முனியாண்டவர் இருக்கார். அந்த முனியாண்டவர் வந்து இந்த கோட்டையை காக்கிறதுக்கான உள்ள முனியாண்டவர். இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மேடான பகுதி. இந்த பகுதியிலேருந்து பார்த்தோம்னா கீழே வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும், அகழி இருக்கும், சுற்றிலும் அகழி இருக்கும். அதுக்குள்ள வந்து முதலைகள் இருக்கும். ஒரு மன்னன் வந்து தன்னோட பாதுகாப்புக்காக எதிரி நாட்டு படைகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த முதலைகளை வச்சுருப்பாங்க. பாதைகளும் இதுக்கு 2 பாதைகள் தான் இருந்திருக்கு. பிரதான பாதை, பின்னாடி ஒரு பாதை இருந்திருக்கு. இங்கே சுரங்க பாதையெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் வந்து வட்டார வழிச்சொல் கடந்து சொல்கிறது தான். அதுக்கான சில தடயங்கள் வந்து நமக்கு சின்ன சின்ன தடயங்கள் கிடைக்குது. இந்த அளவுக்கு வரலாற்று பெருமையும் தொன்மையும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு நீர் வழித்தடமாகவும் இருக்கிற இந்த குளம் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஃபுல்லாக புதர்கள் மண்டி, காடுகள் மண்டி, மது பிரியர்கள் தான் சொல்லணும். மது பிரியர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச இந்த வல்ல மக்களால் முடிஞ்ச உதவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவியலாக இந்த இடத்துல வந்து இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பாட்டிலில் குடிச்சிட்டு உடச்சி போட்டிருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தம்பி பிரபு மூலியமாக வந்து அவர் கூட தமிழ் செல்வன் ஒரு மாணவர் இருக்கார். அவர் நிறையா தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களை அழைச்சிட்டு வந்து குவியலாக அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து வெளில போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இங்கே வழிபாடு பண்ணுற சித்தர்கள் வழிபாடு பண்ணுற குழுவினர்
அவங்க வந்து இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த உழவார பணி பண்ணி தண்ணியே இல்லாதப்ப அவங்க கிணறு நோண்டி இதில் வந்து கொஞ்ச நாளைக்கு தண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி மருதமுத்து அப்படின்னு அவர் இந்த இடத்த வந்து உழவார பணி பண்ணியிருக்காரு. இடையில ஒரு பேர் தெரியல, ஒரு சிவத்தொண்டர் ஒருத்தவர், அவர் வந்து உள்ள உழவார பணி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர், இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய நிறைய பேர் இருக்குது. சில பேர் தெரியல. உண்மையிலேயே அவங்களுக்குலாம் இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களோட எண்ணமும் உங்களோட உழைப்பும், ஏன்னா சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு நற்செயலுக்காக நிறைய பேர் முயற்சிக்கிறப்ப பகவானோட கடைக்கண் படும், அதனால இந்த வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உங்கள் எல்லாத்தோடைய முயற்சி, அவங்களோட உழைப்பு, சில பேர் முயற்சியும் உழைப்பும் செய்ய முடியாமல் உடலில் பலம் இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் இந்த குளம் வந்து இப்படி இருக்கே, இந்த குளம் மறுபடியும் வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் இந்த குளம் வந்து நாங்கள் உலகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். இந்த பணியை நான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் இந்த பணியை தொடங்கிறதுக்கு முன்னாடியே 1 வருஷ காலமாக தம்பி தமிழர் குளம் பிரபு வந்து வெறும் அருவாள்லையும் அந்த மிஷினையும் வச்சுக்கிட்டு 1 வருஷமாக வந்து அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும், உள்ளே போக முடியாது. அந்த காணொலியெலாம் நீங்கள் இதிலே கூட நான் உங்களுக்கு பிரதர்கிட்ட சொல்லி காட்ட சொல்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப கடுமையாக இருந்ததெல்லாம் 1 வருஷமாக வெட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்களோட நண்பர்களும் காலப்போக்கில் இவர் மட்டும்தான் அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவர் சுத்தம் பண்ணதெல்லாம், நண்பர் சுத்தம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கள் தம்பி, இவர் தான் என்னோடய தம்பி. இவர் இப்போ 1ஆம் ஆண்டு நினைவு வரப்போகுது. ஐயா வந்து பெரிய சிவபக்தர். இவர் வந்து பெரிய ஆன்மீக ரீதியாக பெரிய சிவபக்தராக இருப்பார். இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுங்கிற அவரோட எண்ணம், அந்த எண்ணத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கப்போ இங்கே வந்துட்டு ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் வந்து கோவிலில் உத்தரவு கேட்டோம். பகவான் அதுக்கான உத்தரவை நம்ம கொடுத்தாரு. அடுத்து பிரதோஷ அன்னைக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு நல்ல மழை. அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு வேலை ஆரம்பித்தோம், அன்னைக்கு நல்ல மழை. அதே மாதிரி இந்த இதில் ஊற்று கிடச்ச அன்னைக்கும் நல்ல மழை. இந்தளவுக்கு அது இல்லாமல் நாங்கள் இந்த வேலைகள் ஆரம்பிக்கிறப்ப நிறைய அதிசயங்கள் இதில் நடந்திருக்கு. நிறைய கண்ணாடி பாட்டில்கள் இருந்தாலும் அந்த பாட்டில்கள் இன்னும் கூட எங்களை வந்து இன்னும் வெளியே ஒரு சின்ன இது கூட எங்களுக்கு குத்துனதில்லை. அந்தளவுக்கு ஆரம்பித்து இப்போ பிரம்மாண்டமாக இந்த பணியை ஆரம்பித்து போயிட்டுருக்கு சார். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குதா கவர்மெண்ட் சைட்லேருந்து? சப்போர்ட்டுன்னு குறிப்பாக பார்த்தோம்னா இந்த விஷயத்தில் மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர், கோடீஸ்வர அறக்கட்டளையோட செயல் அலுவலர் மரியாதைக்குரிய திரு கண்ணன் சார், ஈஓ சார், அவங்க தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. ஒரு அதிகாரியாக இல்லாமல் ஒரு எங்களோட வெல்ஃபிஷராக இருந்து ஒவ்வொரு வாட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்கமும் ஊக்கமும் அளித்து, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க வினோத், நான் இருக்கேன் அவங்க பின்னாடி, நீங்கள் இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவையான சப்போர்ட்டும் பண்ணித்தரேன் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி அளித்தது மரியாதைக்குரிய செயல் அலுவலர் தான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த பணியை பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது. அடுத்து வந்து நாதன், சவுத் சோனோட தென்னக பண்பாட்டு மையத்தோட அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் திரு மீனாட்சிநாதன் சார், அவங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. அடுத்தது இந்த விஷயம் ரொம்ப பெரிய வேலையை ஆரம்பிக்கிறோம், இதுக்கு எதிர்ப்புகள் நிறையா வரும், எப்படி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சு அதுக்காக வந்து ஒரு காவல்துறை ஊழல் கண்காணிப்பு, லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்போட துணை காவல் கண்காணிப்பாளர், ரொம்ப ஒரு நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரி, ரொம்ப துணிச்சலான, ரொம்ப சின்சியரான ஆஃபீஸர். அப்புறம் அந்த சார் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் அவரையும் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம். அது இல்லாமல் அடுத்தது எங்களுக்கு மரியாதைக்குரிய இளங்கோவன் வள்ளி தம்பதிகள், லங்கோ மாலோட இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க டெல்டாவுக்கே ஒரு அடையாளம், லங்கோவால் மாலோட ஓனர் மரியாதைக்குரிய இளங்கோவன் சார் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாம் ஊரில் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த ஐயா முரளி ரெட்டியார் அவர்கள், அவர் தான் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாது வல்லம் செயல் அலுவலர், வல்லம் பேரூராட்சி மன்ற தலைவர், வல்லம் செயல் அலுவலர் இந்த இடத்துல நமக்கு பெரிய லைட்டு போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. உடனடியாக நாங்கள் பெரிய லைட்டு போட்டு தரதா சொன்னாங்க. வல்லம் பேரூராட்சியோட மேஸ்திரி மரியாதைக்குரிய வெங்கடேசன் சார், உடனடியாக நம்ம கோவில் குப்பை தட்டி கேட்டோம், அதை உடனே வச்சு கொடுத்தாங்க. உடனே இந்த முனியாண்டர் கோவிலில் லைட்டு போடுங்கன்னு சொன்ன வரிசையாக அதுக்கான கிளாம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஒரு லைட்டு மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இந்த குளத்தை லைட்டெல்லாம் போட்டாங்க, மகிழ்ச்சி, எல்லா லைட்டுமே போட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பெரிய லைட்டு ஒரு ஹைமாஸ் ஒன்று நமக்கு வச்சு தரதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் வள்ளத்தில் உள்ள முக்கியமான யார்ட்டையுமே நாங்கள் இன்ன வரையும் போய் பார்க்கல, குளத்துக்கு வந்தவங்கள தான் நாங்கள் சந்திச்சிருக்கோமே தவிர, ஏன்னா மற்ற விஷயத்தோட இந்த பகவான் ரொம்ப வைப்ரேட்டான கடவுள், சில சின்ன தவறு செஞ்சாலும் நமக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுரும். அதனால் யாரையுமே நாங்கள் போய் பார்க்கல. குளத்துக்கு வர்றவங்கள்ட்ட யார்ட்டையுமே பணமாக வாங்காமல் நீங்கள் கல் வாங்கி கொடுங்க, சிமெண்ட் வாங்கி கொடுங்க, ஜல்லி வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி ஒரு இதாக கேட்டிருக்கோம். நமக்கு நிறைய ஒரு 15
விதமான பணிகள் இருக்குது. உள்ளே வந்து இப்போ நமக்கு வந்து தண்ணி கிடச்சிருச்சு, உள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத நம்ம போர் போடணும், மறுபடியும் இதை பழமை மாறாமல் இதை சுற்றிலும் வந்து ஒரு சின்ன கேட்டு, அதாவது ஒரு ஃபென்சிங் பண்ணணும், ஒரு இரும்பில் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நம்ம சாதாரண கம்பியில் கூட பண்ணணும். அப்புறம் போன இடம் எல்லாத்துலேயும் கருங்கல் வச்சு, இந்த கருங்கல் வச்சு எல்லாத்தையுமே சரி பண்ணணும். ஏன்னா வீட்டில் உள்ள கல் பழைய கற்களை பயன்படுத்தக்கூடாது. அதனால் புது கற்களுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடிபாடுகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து நிபுணர்களை வர சொல்லி சரி பண்ணணும். பஞ்சாயத்து போர்ட்லேருந்து 1 கோடி ரூபாய்க்கு இதுக்கு மதிப்பு போட்டாங்க. உண்மையிலே இதை ப்ராப்பராக பண்ணணும்னா அவ்வளோ தொகை வரும். ஆனால் பக்கத்துலேருந்து நம்ம வீட்டு பணி மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்தோம்னா அவ்வளோ தொகை இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் குறைவாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு முதல் தொகை நான் போட்டேன். அப்புறம் என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நமக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக இந்த க்ரெயின், ஹிட்டாச்சி, ஜேசிபி இதுக்கெலாம் வந்து நம்ம லெங்கோ மால் ஓனர் வந்து நமக்கு பெரிய உதவியாக இருக்காங்க. நமக்கு நிறையா இதில் வெள்ளைக்கற்கள் தேவைப்படுது. அது இல்லாமல் நிறையா அந்த நந்தவனத்தை இடிச்சிட்டு மறுபடியும் அதை சரி பண்ணணும். மேலே ஃபுல்லாக ஒரு கேட்டு போடணும். இந்த மண்டபத்தை பாருங்கள், இந்த மண்டபம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இதோட பிரமிப்பு என்னென்னா, இதை விஷயம் வந்து அங்கே சிவ வழிபாட்டு மண்டபத்தில் தான் ஒரு ஐயா சொன்னாங்க. அங்கேருந்து பார்க்குறப்ப இங்கே உடைமாற்றுறது தெரியாது. சாரி, இவர் தான் சொன்னாங்க, எங்களோட ஈஓ சார் கண்ணன் சார் தான் சொன்னார். அங்கேருந்து பார்க்குறப்ப ஆண்கள் அங்கே குளிக்கிறப்ப இங்கே எப்படி பார்த்தாலும் இங்கே பெண்கள் உடைமாற்றும் வரை இங்கே உடைமாற்றுறது தெரியாது. அந்தளவுக்கு அப்போவே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுமான பணியை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து புதுமண தம்பதி, நீங்கள் ஆடி பெருக்குக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னமும் இந்த ஊரில் அவங்க பேரனு கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட தாத்தா வந்து புதுமண தம்பதி இங்கே தான் நீராடி இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு புண்ணிய தலம் இந்த இடம். இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் கையில் எடுத்து பண்ணுறது, இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதும் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடமும் எனக்கு வந்து ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். அதுமாரி இன்றைக்கி வந்து உங்களுடைய இந்த பணி எனக்கு வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு புதுமையான அனுபவம். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் அந்த டெடிகேஷன் வந்து வராது. ஏன்னா எக்கனாமிக்கலி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பொது உடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் உடைமையாக எடுத்து பார்த்து அதை வந்து இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயமா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. எனக்கு அப்படியே நம்ம உள்ள போகலாம். பொது உடைமை இல்லை, எல்லாமே தன்னோட உடைமையை நீங்கள் யோசிச்சாலே பொது உடைமையாக அதில் சேர்ந்து நம்ம விஷயத்தில் கரெக்டாக இருந்தாலே அதில் பொது உடைமையை வந்துடும். நம்ம சுயநலமாக இருந்தால் தான் பொது உடைமை வராது. ஒன்றும் இல்லை, வல்ல மக்கள்கிட்ட நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன கார்டனை நீங்கள் தூய்மைப்படுத்துறதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிங்கன்னு தெரியும். பட் இவ்வளோ பெரிய பரப்பு உள்ள கிட்டத்தட்ட 50லேருந்து 70 அடி ஆழம் இருக்கும் இந்த இடம். அந்த இடத்த வந்து நாங்கள் தூய்மைப்படுத்தியிருக்கோம். மறுபடியும் வந்து மதுப்பிரியர்களுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நான் கூட காவல்துறை ஆய்வாளர் கூட எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. நாங்கள் சொல்ல மறந்துட்டேன், காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு ராஜேஷ் சார் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து உடனடியாக நீங்கள் போர்டு வைங்க, உடனடியாக நீங்கள் கேமரா ரெடி பண்ணுங்கள். இந்த இடத்துல யார் மது அடித்தாலும் சொல்லுங்கள், அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து காவல்துறைக்கு தெரிஞ்ச அன்பு மொழியில் அவங்கள நல்லா கவனித்து அனுப்புகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட் வாட்டி அவங்க நிறைய எல்லாத்தையும் வான் பண்ணி விட்டுருக்காங்க. சப்போர்ட்டாக இருக்கிறது மரியாதைக்குரிய இன்ஸ்பெக்டர் சார், மரியாதைக்குரிய சபரி சார், மரியாதைக்குரிய மணி சார் மற்றும் காவல் நிலையத்தில் உள்ள எல்லாருமே நமக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக அந்த நாங்கள் சொல்கிற அன்பான மொழிக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் சொல்லி கேட்கலன்னா அப்புறம் காவலரோட கம்பு மொழிக்கு தான் நீங்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப சொல்கிறோம், இது வந்து புண்ணிய ஸ்தலம். நீங்கள் வந்து அப்படி யோசிங்க. உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் போய் தண்ணி அடிப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இது உங்கள் பூஜை ரூமை காட்டிலும் ரொம்ப உத்தமமானது. இந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரோட கடமை காட்டிலும், ஒவ்வொரு தஞ்சாவூர்காரனோட கடமை காட்டிலும், ஒவ்வொரு வள்ளத்துக்காரனோட கடமை. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மெயின், அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். ஏன்னா நம்மளால் அது வந்து பண்ண முடியல, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நீங்கள் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ இந்த இடத்த நாங்கள் பண்ணுறப்ப எங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, எவ்வளோ தடைகள் இருக்குது, எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்த பண்ணுறோம்னா வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியை மீட்டு திரும்ப பொதுமக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னா. இப்போ என்னோடய சொந்த வேலையெல்லாம் வீட்டு வேலை அவ்வளோ இருக்குது, மற்ற வேலைகள் வந்து நமக்கு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலை அவ்வளோ வேலைகள் இருக்குது. நாங்களாம் வீட்டில் திட்டு வாங்கிட்டு ஆரம்பத்தில் எங்களை பாராட்டினாங்க. ஆனால் பொழுதுனைக்கு இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதான் குளத்தில் தண்ணி வந்துருச்சுலடா விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு எங்களை திட்டுறாங்க. ஆனால் அந்த தண்ணி வந்துட்டாங்க, இவ்வளோ மண்ணை நாங்கள் வெளில எடுத்து வச்சுருக்கோம். அந்த மண்ணெல்லாம் வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப லட்சக்கணக்கில் செலவாகுது. யாருக்கிட்டையும் நாங்கள் போய் நிதி வசூல் பண்ணலை, ஜிபேயில் நம்பர் அமைச்சிட்டு பணம் போட்டுவிடுங்கன்னு சொல்லலை. எங்கள் சொந்த முயற்சியில் நாங்களும் எங்களை சுற்றி இருக்கவங்களும் தான் அதை பண்ணுறோம். நீங்கள் இது எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, இந்த இடத்துல வந்து தூய்மையாக பாட்டில் உடைக்காமல், இந்த இடத்துல வந்து இயற்கை உபாதைகளை கழிக்காமல் பத்திரமா பாதுகாத்து வச்சிங்கனாலே ரொம்ப சந்தோஷம். இதை தான் இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். கீழே போயிட்டு தண்ணியை பார்த்துட்டு அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க. நன்றி. இப்போ நம்ம நிற்கிறது வந்து குளத்துக்குள்ளார வந்து நிற்கிறோம். வந்து தோராயமாக ஒரு 70 அடிக்கிட்ட வந்திருப்போமா, 70 அடிக்கிட்ட வந்திருப்போம். இன்னும் வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊற்று இருக்குது, இன்னும் ஒரு 7-8 அடி இருக்கும் தோராயமாக. இதோட மொத்த ஹைட்டு வந்து இவங்க பணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 100 அடி வந்து சாலிடாக வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஆழமான குளம். நம்ம தஞ்சாவூர் வட்டாரத்திலே இந்த மாதிரி வந்து ஒரு ஆழமான குளத்தை நான் வரைக்கும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் தூர்வாரியம்
எதுவும் வந்து பண்ணதில்லை இந்த அளவுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துருக்கும். ஆமாம். ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் நிறைய எதிர்ப்புகள் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எதிர்ப்புகள் அதில் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? எதிர்ப்புகள் இல்லாமல் பொது காரியத்தை பெரிய விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. இந்த எதிர்ப்புகள் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப பெருசு. அதை வேண்டாம், எதிர்ப்பெல்லாம் பகவான் பார்த்துக்குவார், செயலை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். செயலை மட்டும் பார்த்துக்கோம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டீங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஊற்று கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே இருந்த மரங்கள் பூரா இப்படி தான் இருந்துச்சா? மரங்கள் ரொம்ப ரொம்ப அடர்த்தியான மரங்கள். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் பசங்க எடுத்து வச்சிருக்காங்க, அனுப்ப சொல்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய மரம். எல்லாம் மரம் பெருசாகி அந்த பாறையே ஒட்டஞ்சிட்டு அந்த மரத்தோட வேர் வந்து கீழே பாஞ்சு அந்த பாறைகளே பேத்துக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே எல்லாமே பேத்துட்டு வந்துருச்சு. இந்த பக்கம் அந்த கட்டமைப்பே சதஞ்சிருச்சு. இன்னும் சில இடத்துல பார்த்தோம்னா செவத்தோட செவத்தா உள்ளே போய் அந்த கருங்கலுக்குள்ளே பேத்துட்டு வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்கள் உள்ள போயிருக்கு. எல்லாமே வேர் உள்ளே போய் அந்த பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க, வேற பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக இருக்கு. உள்ளே இருக்கே வந்திருக்கு. அது வேரெல்லாம் ராட்சச வேர். அதாவது அந்த வேர் வந்து பாறையை பிளந்து நிறைய இடிபாடுகள் உள்ள கிடக்கிற பெரிய பெரிய பாறையெல்லாம் மரத்தோட வேறுபட்டு பிளந்து கீழே விழுந்த மரம் தான். அந்த மரத்தையெல்லாம் கிட்டத்தட்ட கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகச முயற்சியில தான் நமக்கு வந்து வல்ல எம்ஜிஆர் நகரை சேர்ந்த உழைப்பாளிகளும் வல்ல மாப்பிள்ளை நாயக்கன்பட்டி இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் மாப்பிள்ளை நாயக்கன்பட்டின்னு இருக்காங்க, அந்த கனகராஜ் குழுவினர். அவங்க தான் வந்து நமக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு, அங்கெல்லாம் அந்த இடம்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நான் கூட கீழே விழுந்துருவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் என்ன கடவுளோட அருளால் நமக்கு எந்த சின்ன அசம்பாவிதம் கூட இன்ன வரையும் ஏற்படலை. எல்லா இடத்துலையும் கவனமாக எடுத்தாச்சு. மறுபடியும் இதெல்லாம் எடுக்கணும். பெரிய பெரிய விஷயம்லாம் எடுத்துட்டோம். தண்ணி வரதுக்கு முன்னாடி அதோட ஆயிலை நம்ம குறைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம அதை வச்சுருந்தோம். ஆனால் தண்ணி வந்துருச்சுன்னா இதோட கட்டமைப்பு சிதையாமல் இருக்கிறதுக்காக மரத்தை வெட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த கட்டமைப்பு சதஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நடுவில் ஒரே ஒரு மரம் மட்டும் வச்சுருக்கீங்கல்ல? இந்த ஒரு மரம் வந்து எதுக்காக வச்சுருக்கோம்னா, எங்களோட ஜேசிபி ஆப்ரேட்டர், ஹிட்டாஜி ஆப்ரேட்டர் சக்தியோட கண்ட்ரோலிங் பவரை பார்க்கறதுக்காக அதை சுற்றி சுற்றி எடுக்கணும். ஆனால் அந்த மரத்தை தொற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது எந்த அளவுக்கு ஆழம் நோண்டி இருக்கும் அப்படின்னு நாங்களுக்கு ஒரு கணக்கீடுக்காகவும், ரெண்டாவது இந்த இடத்துல பகவான் இந்திரனால் உருவாக்கப்பட்ட குளம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல சுற்றிலும் காளான் போட்டு அதில் ஜல்லி இதெல்லாம் போட்டு மேலே ஒரு எல்லாம் உயரமாக ஒரு கட்டையை கட்டி அதில் வந்து பகவான் இந்திரனோட ஸ்டாச்சு சிலையை வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இதில் மேற்கொண்ட பணிகள் நீங்கள் வேறு என்னென்ன பண்ண போகிறீங்க? நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான பணிகள் இருக்குது. மறுபடியும் இந்த கருவையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு கருவை வந்து வேரோடு எடுக்கக்கூடாது. எடுத்தால் மறுபடியும் அந்த பாறைகள்லாம் பேத்துட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா, இன்ஜெக்ட் பண்ணி அந்த கெமிக்கல் தீர்த்த குளம்னால கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணாமல் இப்போ இதில் மண்ணெண்ணெயில் வந்து அதுவும் கெமிக்கல் தான் இருந்தாலும் அதோட கம்மியான ஒரு அளவுடையது மண்ணெண்ணெயில் புளியை கரைச்சி அதில் இன்ஜெக்ட் பண்ணி வாங்க கோபி விடுவாங்க அதில் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது எல்லாமே பட்டு போயிடும். அது பட்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு நிறைய இடிபாடுகள் இருக்குது. மறுபடியும் கருங்கற்களையோ இல்லை செம்பாரங்களையோ எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சு பூசி அதே மாதிரி பழைய அளவு கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக அரசர் காலத்து சிற்பிகளும் நம்மளும் வந்து ஒப்பிட முடியாது. இருந்தாலும் ஓரளவு இதை சமப்படுத்துறதுக்காக இது பெரிய வேலைகள் இருக்குது. நிறைய கற்கள் வேணும். கற்களை வச்சு சமப்படுத்தணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் வெடிப்பு ஓடி இருக்கோ அதில் இடத்துல வந்து சிமெண்ட்டை கரைச்சி அந்த எம்சாண்டியோ பீசாண்டியோ மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து விட்டு அதை சரி பண்ணணும். திருப்பி வந்து மேல் பூச்சி பூசணும். அதுக்கு அங்கிட்டு ஒரு 4 அடிக்கு ஒரு செவுறு எடுக்கணும். அப்படி செவுறு இல்லாட்டி சுற்றிலும் ஒரு 5 அடிக்கு வந்து ஒரு கம்பி கேட்டு போடணும். அந்த பெரிய கோயில் வாசலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பி கேட்டை போட்டு ஒரு நடபாதை போடணும். ஏன்னா அது இவ்வளோ பெரிய ஆழமான ஒரு நடபாதை போடணும். சுற்றிலும் வந்து இது கிரிவலம் போடுறது வழக்கம். இங்கே வந்து கிரிவலம் திருவண்ணாமலைக்கு அடுத்தது வேற எங்கேயா இருக்கான்னு தெரியல. திருவண்ணாமலைக்கு அடுத்து இந்த இடம் கிரிவலம் வர்றதுக்கான அற்புதமான தலம். தொடர்ந்து கிரிவலம் வர்றவங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாது இங்கே அமாவாசைக்கு வந்து இங்கே தர்ப்பணம் பண்ணுவாங்க. அமாவாசைக்கு சாப்பாடு வச்சு வழிபடுறது வழக்கம். பட் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். கோயிலை பற்றியும் குளத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இந்த இடத்த வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த படிக்கட்டு எல்லாமே கீழே இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 ரேம்ப் அடிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு 30 அடி இருக்கும். அந்த 30 அடிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வெறும் கண்ணாடி கிளாஸ் தான். அந்த கண்ணாடி மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். மண்ணாடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்துல ரேம்ப் அடிச்சிருக்கோம். அப்போ 4க்கு 4 கல்லை கொண்டாந்து அடிக்கி அந்த இடத்துல சிமெண்ட் வச்சு ஓரளவு அந்த பழமையான கட்டுமானம் மாதிரியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய நமக்கு வெள்ளை கற்கள் தேவை. அது உள்ள அடுக்கி நம்ம வந்து அதை செட் பண்ணணும். அந்த இடத்துல எடுத்துட்டு பெரிய பெரிய பாறைகள், குளத்துல இருக்க பாறையை எடுத்து ஒரு சின்ன பள்ளமாக நோண்டி அந்த பிடிமானத்துக்காக பெரிய பாறைகளை போட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன கற்கள் எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். உள்ளே போட்டுட்டு அது மேலே
வந்து மண்ணை போட்டு மறுபடியும் வந்து வெள்ளைக்கல்ல வைக்கணும். அப்போ தான் மழை பெஞ்சாலும் அரிச்சுக்கிட்டு இதற்குள்ளே வராது. இப்போ நாங்கள் இவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம். என்னமோ வந்து கடவுள் எங்களுக்கு போட்ட பிச்சை மாதிரி இன்ன வரலையும் எங்களுக்கு ஒரு மழை வரல. ஒரு மலையில் இதெல்லாம் அடிச்சு இந்த குழியை மூடிடும். ஆமாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு இந்த மண் வந்து ரொம்ப களிமண் நெகிழ்வாக இருக்குது, உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குது. அதனால ஒரே அடியில் வந்து இது மூடிடும். அதுக்காக தான் வேலைகள் வந்து நிறையா பார்த்துட்டு இருக்கு. பெரிய பொருளாதார தேவை இதில் இருக்குது. யாருக்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் வசூல் பண்ணல. கோயிலுக்கு வந்து சாமி கூட வரவங்கள்ட்ட இவ்வளோ தேவைகள் இருக்குன்னு சொல்கிறோம். ஆன்மீக நண்பர்கள் அவங்களால முடிஞ்சதை சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இந்த என் நண்பர்கிட்ட சொன்னேன், விஜய்னு ஒரு நண்பர் டிரான்ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காரு, திருக்காமு ஷார்ட் ஃபுட்ஸ்னு. அவர் வந்து நமக்கு மணல் இலவசமாக வச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட நண்பர் விஜய்னு ஒருத்தவர், அவர் வந்து ஜல்லி அந்த எம்சாண்ட் அதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என் தம்பியோட நண்பர் வந்து சதீஷ்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து நான் கொத்தனார் வேலையை நான் மேக்ஸிமம் என்னோட தொழில தான், அதனால நான் அதை என்னோட ஊதியத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பையனும் கூட இந்த சக்தி, இவர் தான் இந்த ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர். முத அந்த குளத்தில் தீர்த்தம் வந்து இவரோட வண்டியில் தான் வந்துச்சு. இந்த வண்டியோட பேர் கும்கி. இந்த கும்கியோட பாகன் இவர் தான். இவர் பேர் சக்தி. ஆமாம், சிவன் குளத்தில் சக்தியோட தயவால தான் எங்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிருக்கு. தீர்த்தம் முத இவர் தான் தீர்த்தம் எடுத்தார். இவர் அவரோட சொந்த படியில் வந்து 100 ரூபா டெய்லி வந்து அவர் குறைச்சிக்கிறார் கோவில் வேலைக்காக. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் பெரிய முதலாளிகள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அன்றாடு தன்னோட உழைப்பில் வேர்வை சேர்ந்து உழைக்கிறதுல கோயில் திருப்பணிக்காக நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம். அடுத்து எங்களுக்கு ஒரு சிறந்த அட்வைசர் அண்ணன் தான். அண்ணன் தான் வந்து அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து அந்த அரசங்கன்னு வச்சது. அங்கே மேலே இருக்குது. அங்கே தான் வந்து இந்த தர்ப்பணம் கொடுப்பாங்க, கருமாதி படித்துறன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லட்சக்கணக்கான ஆன்மார்கள் வசிக்கிற இங்கே இது கொடுத்தா உடனே அவங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு ஒரு இது இருக்குது, ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்தளவுக்கு அந்த இடத்துல அரசங்கன்னு, வேப்பங்கன்னு பக்கத்தில் அரசங்கன்னு வச்சது எங்களோட அண்ணன் தான், வில்லியமண்ணு. ஆமாம், எங்களுக்கு அடிக்கடி வந்து இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவர். குறிப்பாக வந்து அடுத்தது இந்த குளத்தை எங்களுக்கு முன்னாடி தம்பி பண்ணதே தெரியாது. ஆனால் நான் இந்த குளத்துக்கு வந்ததுக்கப்புறம் தம்பி பேரை சொல்லாதவங்களே இந்த ஊரில் இருக்க முடியாது. தமிழர் குலம் பிரபு கிட்டத்தட்ட உங்களை மாதிரி ஒரு சிறந்த யூடியூபர், ரொம்ப எளிமையானவர். இவர் பார்க்குற பணிக்கெல்லாம் இவர் ஜிபே நம்பரை வெளியில் போட்டுருந்தா அவர் அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு பணத்தை ரெடி பண்ணி நிறைய ஆன்மீக பணி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு பணி ஆரம்பித்தா அந்தந்த ஊருக்காரவங்கள்ட்ட அது மகத்துவத்தை சொல்லி ஒப்படைச்சிட்டு வந்துடுவார். அந்தளவுக்கு கடுமையான தம்பி வந்து இறை தூதர்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப பக்தி சரக்தியோடு உள்ளவர். இந்த குளத்துக்கு வந்தப்போ எனக்கு நிறையா பொக்கிஷம் கிடச்சிச்சு. அதில் முதன்மையான பொக்கிஷம் வந்து தம்பி பிரபு தான். இவர் தான் இந்த நிறையா பணிகள் இந்த விஷயத்தில் பண்ணியிருக்காரு. இந்த குளத்தோட வரலாற்று செய்திகள்லாம் அதிகமாக வந்து தமிழர் குளத்தில் பதிவிட்டிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு அடுத்ததாக கிடச்சது தம்பி அபி, சீக்கிரம் வாங்க. இதில் என்ன சொல்லணும்னா, இப்ராஹிம் எங்க ஒரு பகவான்கிட்ட ஜாதி மதம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். உண்மையிலே எங்களுக்கு முஸ்லீம் இப்ராஹிம்னு ஒரு பையன் இருக்கான், இப்ராஹிம், முகமது இப்ராஹிம். இந்த குளத்தில் பெரிய பங்கு அவனுடையது. அடுத்து வந்து இந்த பையன் இப்போ கிறிஸ்டின் தான், இன்னொரு பையன். அவரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். அதாவது எந்த ஒரு சாதாரணமாக உலக வழக்கில் உள்ள எதையுமே ஏற்றுக்காமல் கடவுள் இங்கே யாரெல்லாம் அனுமதிக்கிறாரோ எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. எல்லா மதமும் இருக்கும், எல்லா ஜாதியும் இருக்கும், சேர்ந்து ஊருக்கான பணியை பண்ணுறோம். இதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். சில விஷயம் சொல்லுவாங்க, இந்துக்கள் மட்டும் பண்ணணும், கிறிஸ்டின் மட்டும் பண்ணணும், முஸ்லீம் மட்டும் பண்ணணும்னு. இங்கே அப்படி கிடையாது, எல்லாருமே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவன். அண்ணன் வந்து முக்கியமான ஒரு இயக்கத்தில் இருக்கார், நாம் தமிழரில் இருக்கார். இந்த இவர் ஒரு இயக்கத்தில் இருக்கார், அவர் எந்த இயக்கத்தில் இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து வேறு அமைப்பில் இருந்தாலும் வேறு கட்சியில் இருந்தாலும் ஊர் பண்ணின்னு வர்றப்ப அதையெல்லாம் தூக்கி போட்டு பொதுவாக நம்ம இளைஞர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, யாரையும் நாங்கள் இங்கே அனுமதிக்கிறது இல்லை. ஜாதி ரீதியாக இருந்தாலும் அனுமதிக்கிறது இல்லை, மத ரீதியாக இருந்தாலும் அனுமதிக்கிறது இல்லை. குறிப்பாக சொன்னோம்னா கோபி இருந்தார், எங்கள் போயிட்டாரா அவர் இங்கே பிஜேபியோட நகர தலைவர், முக்கியமான நபர். ஆனால் வந்து அந்த போர்வையிலே வரமாட்டாங்க இங்கே வந்தால். அது வந்து அவங்களோட அடையாளத்தை காட்டுறதுக்காகவும் அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் தான். கோயிலுக்கு வர்றப்போ எல்லாருமே சாதாரணமாக பக்தர், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இந்த குளத்துக்கான நிறையா பணி அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாத நிறைய பேர் சொல்லவே முடியாத லிஸ்ட்டு நிறைய போயிட்டே இருக்கும். போதும் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு, நீங்களே சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இந்த குளத்தை வந்து தூய்மைப்படுத்தணும், மறுபடியும் கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தாலையும் பகவானோட அனுக்கிரகத்தாலையும் அந்த வாய்ப்பு ரஞ்சித் என்கிற கருப்புசாமி வாண்டையார் நினைவாக அருள்மிகு மங்களாம்பிகை சமேத வஜ்ரேஸ்வரர் வஜ்ர தீர்த்தத்தை எங்களுக்கு தூய்மைப்படுத்துறதுக்கு பகவான் வந்து ஒரு கட்டளை இட்டிருக்காரு. அதை நாங்கள் பெரிய கர்வமாகவும் பாக்கியமாகவும் கருதுகிறோம். எப்பேற்பட்டாவது இந்த குளத்தை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பணிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மரியாதைக்குரிய செயல் அலுவலர் கண்ணன் சார், மரியாதைக்குரிய டிஎஸ்பி சார் சந்திரசேகரன் சார், மரியாதைக்குரிய மீனாட்சிநாதன் சார், மரியாதைக்குரிய பொறியாளர் இன்ஜினியர் சார், அவரோட பங்களிப்பு ரொம்ப பெருசு.
அவர். அப்புறம் வந்து மரியாதைக்குரிய வல்லம் பேரூராட்சி செயல் அலுவலர், அவர் தான் இங்கே வந்து அடிக்கடி பார்த்துட்டு நமக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஐமாஸ் லைட் போட்டு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்கியமான உதவிகளும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பேரூராட்சி அவர் செயல் அலுவலர் ஆணைக்கிணங்க பேரூராட்சி மேஸ்திரி சார், அவர் தான் நமக்கு இந்த இடம்லாம் லைட்டு போட்டு உடனே கோயிலுக்கு வந்து குப்பை தொட்டி வச்சுட்டு இந்த இடத்துல உள்ள கண்ணாடி கிளாஸ்லாம் அல்ல சொன்னார். நிறையா வந்து அவர் சமூக நல்லிணக்கம் கொண்டவர். உண்மையிலேயே வந்து நிறையா பொதுவான பணிகளுக்கு ரொம்ப திட்டமிட்டு பண்ணி கொடுக்குறவங்க. வல்லம் பேரூராட்சிக்கும் குறிப்பாக வந்து இன்ஸ்பெக்டர் சார் ராஜேஷ் சுமன் சார், இங்கே உடனடியாக நாங்கள் பூஜை பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு இங்கே என்ன மாதிரி உதவிகள் வேணாலும் சொல்லுங்க, நான் உடனடியாக செஞ்சு தரேன். முதல்ல இந்த பாட்டில் எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றுங்க, இந்த இடத்துல ஒரு கேமரா வைங்க, நான் கண்டிப்பாக லைட்டு போலீஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னொல்லையும் அந்த குளம் சம்மந்தமாக எந்தாவது பதிவு போட்டால் கூட உடனடியாக நமக்கு அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மரியாதைக்குரிய வல்லம் காவல் நிலைய அனைத்து அதிகாரிகள், அனைத்து காவல் ஆளுநர்கள் எல்லாருக்கும், குறிப்பாக டிஎஸ்பி அம்மா, காவல் துணை கண்காணிப்பாளர், அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் கலெக்டர் மேடம்கிட்ட சொல்லியிருக்கோம், கலெக்டர் மேடம் கூடிய விரைவில் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கலெக்டர் இங்கே வருவார்னு எதிர்பார்க்குறோம். குறிப்பாக எங்களுக்கு இங்கே ஆதரவு தந்து உடனடியாக இங்கே கூப்பிட்டோன்னே இங்கே வந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு விவசாயிகள் அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர், உண்மையான ஒரு விவசாயிகளின் போராளி மரியாதைக்குரிய ஐயா பிஆர் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்துட்டு போனார். ஐயா அவர்களுக்கு நிறைய பேர், அது இல்லாமல் எங்களுக்கு இப்போ இந்த சாமு கடையில் தான் டீ கொடுக்குறாங்க. அவர் கோயில் விஷயம் தானே, எங்களுக்கு டீ வேணாம், அவரால் முடிஞ்சது அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல, அவருக்கு நன்றி. அப்புறம் எங்களுக்கு கொஞ்ச நாள் உணவு கொடுத்த மரியாதைக்குரிய முருக பூபதி சார், இந்த முனியாண்டு கோயிலில் தொடர்ச்சியாக வந்து உண்டியல் திருட்டு போயிட்டே இருந்துச்சு. இதில் ஒரு கேமரா வைக்கணும்னு பிளான் பண்ணுறப்ப தான் வீட்டில் இருந்த கேமராவை வேறு வீடு மாறினதுனால அந்த கேமரா வந்து உடனடியாக எங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து முனியாண்டர் கோயிலில் கேமரா இருக்குது, அது மொபைல்லேருந்து எல்லோரும் பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு வசதியோடு பண்ணி கொடுத்த முருக பூபதி சார். அப்புறம் இங்கே பக்கத்தில் எய்த்தாப்பில் இருக்காங்க, இந்த பெருமாள் கோவில் இடத்துல குடியிருக்காங்க ஒரு அம்மா, இட்லி, அவங்க அம்மா பேர் என்ன, கதிரவன் கதிரவன் அண்ணன் இருக்காங்க. அவங்களோட மனைவியார் ரொம்ப சரக்தியோடு எங்களுக்கு உணவு சமைச்சு நடந்தே வந்து எங்களுக்கு கோயிலில் கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கும். அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து இந்த உழவார் பண்ணி நாங்கள் பண்ணதுக்காக அவங்க ஒரு நாள் ஒரு அம்மா வந்து எங்களுக்கு உணவு சமைச்சு அவங்க குடும்பத்தோடு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்தளவுக்கு அவங்களோட அர்ப்பணிப்போட பணிகள் நிறையா செஞ்சிட்ருக்காங்க. இதில் நிறையா நான் விட்டுருக்கலாம். இந்த ராமபாலம் கட்டுறப்ப அணில் அது பங்குக்கு ஒரு சின்ன கல் எடுத்து போட்ட மாதிரி, ஆனால் சின்ன கல் இல்லை, பெரிய பெரிய கல் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க குறிப்பாக சொன்னால் எங்களுக்கு கல் தான் நிறையா தேவைப்படுது, நிறைய வெள்ளைக்கற்கள் தேவைப்படுது. அந்தளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிற எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இதை பார்க்குற அரசியல் முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும், அதிகாரி பெருமக்களாக இருக்கட்டும், ஆன்மீக அன்பர்களாக இருக்கட்டும், மற்ற இயற்கை ஆர்வலர்களாக இருக்கட்டும், என்ன பண்ணுறீங்கன்னா அவசியம் இந்த குளத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். இதோட கட்டுமானத்தையும் இதோட பழமையையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ தான் ரீசெண்டாக பேப்பரில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தினத்தந்தியில் வந்துச்சு, இந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அபாயகரமான பகுதி அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு இந்த தீர்த்தம் கண்ணில் பட்டது முடவனுக்கு கொம்புத்தவன் கிடைச்ச மாதிரி அதி அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த பணியில் பண்ணுறப்ப ஊரில் நிறையா விமர்சனம் வந்துச்சு. குறிப்பாக எங்கள் கிராமத்தில் இருந்து மற்ற இடத்துல இருந்து தண்ணி வராது, இவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சுத்தம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி பெல்லிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, நெய்வேலியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, சாஸ்ட்ரா காலேஜ்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க. இவ்வளோ பேரும் பார்த்து இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நாங்கள் அதெல்லாம் நம்பலை. ஆனால் எங்கள் கூட வைஷ்ணவராஜ்னு ஒருத்தர் இருக்கார், எங்கள் தம்பியோட உயிர் நண்பன். அவர் அந்த இடத்துல 2வது நாள் அந்த இடத்துல ஆமையை பார்த்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அந்த அவரோட தலைவர், அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கார், அவரோட இயக்கத்தோட தலைவர் அதை அடிக்கடி சொல்லுவார், ஆமை வழி தான் தமிழரோட நீரோட்டம் வழியாக ஆமை போகும், அதை வச்சு தான் தமிழரோட வணிகம்னு. மரியாதைக்குரிய மறைந்த ஆராய்ச்சியாளர் திரு ஒரிசா பாலு அவர்கள் தான் அந்த விஷயத்தை அதிகமாக சொல்லுவார். அந்த கூற்றுக்கிணங்கவும் இந்த இடத்துல வந்து அந்த ஆமையை பார்த்துட்டு உடனே அந்த இடத்துல வேகமாக தோண்டியிருக்காங்க. இந்த இடத்துல எங்கள் நிறையா பணி ஆரம்பிக்கிறப்ப நிறைய நாகங்கள் இருந்துச்சு, அடுத்து ஆமை காட்சி கொடுத்துச்சு, உள்ள மயில்கள் இருந்துச்சு. இப்போ யாரும் எந்த சின்ன தொந்தரவு கூட பண்ணாமல், ஏன்னா ஒரு கேள்வி வரும், உள்ளே இவ்வளோ பெரிய இதுக்கு நிறையா எதுவும் பாம்பு இருந்திருக்குமே, இதெல்லாம் நீங்கள் எதுவும் சேதப்படுத்தியிருப்பீங்களான்னு. கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருந்தோம். இந்த தம்பிகிட்ட நாங்கள் நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்கோம். அவரும் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்து தான் அந்த பக்கெட்டை வச்சு யாருக்கும் எந்த தொந்தரவு, ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது பூச்சிகள் வந்து மடிஞ்சிருக்கலாம், அது வந்து அதோட நிலையிலேருந்து முக்தி அடையணும் பகவானை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தெரிஞ்சு எந்த உயிரையும் நாங்கள் இங்கே சேதப்படுத்தலை, அந்தளவுக்கு ரொம்ப கவனமாக அந்த பணியை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம்.
உங்களுடைய இந்த பணி வந்து சிறக்கட்டும். நானும் வந்து அடிக்கடி விசிட் பண்ணி உங்களோட பணி நிச்சயமா பாருங்க. இப்போ ஆடிப்பெருக்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆடிப்பெருக்கு வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆச்சி மனோரமா வந்து அடிக்கடி அவங்களோட இஷ்ட தெய்வம் வந்து இங்கே இருக்க அருள்மிகு ஏகவரி அம்மன், வள்ளத்து காளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரதிஷ்டை பெற்றது, வரலாற்று சிறப்புடையது. இன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆமாம், வரலாற்று சிறப்பு. அங்கே கல்வெட்டுலாம் கூட இருக்குது. அங்கே வந்து ஆடி 18க்கு இங்கே இயல்பாக இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கு ரொம்ப விமர்சையாக இருக்கும். அசுரனை அழிச்ச நாள். ஆமாம், இங்கே இருந்தால் பால் கூட எடுத்துகிட்டு போவாங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த தீர்த்தம் வந்து இங்கே இருக்காது. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குமானே, 12 வருஷம் இருக்குமா? 12 வருஷம். 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ இந்த இடத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப எங்கள் உழைப்புக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை கிடைக்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம். இந்த தீர்த்தத்தை இந்த வாட்டி கொண்டு போய் அம்பாளுக்கு வந்து நீங்கள் அவங்க அபிஷேகத்தை பயன்படுத்த போகிறாங்க, இந்த இடத்துலேருந்து சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த பெருமையை வந்து எங்களுக்கு நீங்கள் ஆஸ்கர் கொடுத்தாலோ, பத்மஸ்ரீ கொடுத்தாலோ, கலைமாமணி கொடுத்தாலோ, இல்லை வந்து பத்ம விபூஷன் என்ன கொடுத்தாலும் கூட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காது. கொடுக்க மாட்டீங்க தெரியும், சொல்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரி பணிகளை பண்ணி உண்மையிலேயே என் கூட இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே உயரிய இந்த ஒரு ஆளுமை வேணும் அப்படின்னு இந்த பணிகள் பண்ணுறப்பெல்லாம் முக்கியமான பணிகளை சின்ன சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்து அவங்கள பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ஆளுமை பண்பு வரணும். நிறையா அதே மாதிரி நிலத்தடி இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். நீர் வழித்தடங்களை வந்து நம்ம, ஏன்னா நீரின்றி அமையாதுன்னு உலகன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மாதிரி பணிகளை இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வரணும். இவங்களை பார்த்து நாளைக்கு அடுத்தடுத்த கிராமத்தில் உள்ள பசங்க வந்து அவங்க வேலையில் அவங்களே பண்ணிக்கிட்டு நிலத்தடி நீரை காப்பாற்றணும். அரசாங்கத்துக்கு பெரிய சிரமத்தை கொடுக்காம அவங்கவுங்க வேலையை அவங்களே பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சமூக அக்கறை இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுதுன்னு தெரியல, ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் பெருசாக வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்தடுத்த விஷயத்துலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நம்புகிறோம். இதுக்கு வந்து மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களும் மற்ற அறநிலைத்துறை அதிகாரிகளும், பொதுத்துறை அதிகாரிகளும், காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் ஊர் பெரியவர்களும், ஆன்மீக அன்பர்களும் கண்டிப்பாக எங்களுக்கு உதவியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. நான் வந்து ஒரு 4 வாட்டி உள்ளர இறங்கிட்டு ஏறினேன். அதனால என்னால் மூச்சு இறைப்பு வந்து தாங்க முடியல. தஞ்சாவூர்லேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக கொடுங்க. எஸ்பெஷலி வல்லத்துலேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் வல்லம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக கொடுங்க. ஓகேவா? இந்த குளம் பற்றி முன்னாடியே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்து இதில் குளிச்ச அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோ கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள். ஸ்டே டியூன் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை. ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு வீடியோ.